ஏடி சீரியலுடைய அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் உதய பெருமாள் தன்னிச்சையாக எலெக்ஷனில் போட்டியிட போகிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கபிலன் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாலும் உதய பெருமாள் அதை மீறி நிற்கிறாரு. உதய பெருமாளுக்கு சப்போர்ட்டாக சிவா இருக்காங்க. இங்கே சிவாவுக்கும் கபிலாவுக்கும் தான் போட்டியே. ஸோ அந்த இடத்துல சிவா கபிலன் கிட்ட சொல்கிறது இவர் எலெக்ஷனில் நிற்பார், ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு தானே நாமினேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா, மோனிகா இந்திராணிக்கு கால் பண்ணி உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது பிடிக்காது, அதனால தான் சூப்பரான ஒரு கண்டென்ட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லோரும் டிவி நியூஸை பார்க்குறாங்க. அப்போது ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னுடைய பேர் வந்து சாந்தி, நான் உதய பெருமாளுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் செம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, இது மாதிரியான ஆளுங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே கபிலன் தன்னுடைய அப்பா சட்டையை பிடிக்கிறாங்க. இதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது கபிலனை தனியாக கூப்பிட்டு இங்கே உதய பெருமாள் வந்து சொல்கிறது, என்றைக்குமே நீ தான் என்னுடைய மகன், இந்த வீட்டோட ஒரே வாரிசு அப்படின்னு சொல்ல, அது சிவா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வர்மாவுடைய பிளானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆக மொத்தம் கபிலன் நினச்சது நடந்துருச்சோ அப்படின்ற மாதிரியும் இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரி இன்னும் சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.